ஃபேப்ரிக் கலரிங் பொறுத்த வரைக்கும் பேசிக் டைஸ் அப்படின்னா எல்லோ, ரெட், ப்ளூ இந்த மூணையும் வந்து கம்பைன் பண்ணி தான் ஆல் டைப் ஆஃப் ஷேட்ஸ் கலர்ஸ் வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணுறோம். பேசிக் கலர்ஸ் அப்படின்னா எல்லோ, ரெட், ப்ளூ இது மூணுடைய காம்பினேஷன் தான் மற்ற எல்லா கலர்ஸுமே. ஆனால் நம்ம ஐயில் இருக்கக்கூடிய டிடெக்டர்ஸ் அப்சர்வர் இருக்குது இல்லைங்களா, ஐயில் இருக்கிறதும் சரி, ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர் அதாவது கம்ப்யூட்டர் கலர் மேட்சிங்லையும் பார்த்திங்கன்னா பேசிக் 3 அப்சர்வர் எதுவும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லோவுக்கு பதிலாக க்ரீன், ரெட், ப்ளூ இது 3 தான் யூஸ் பண்ணுவாங்க. இது ஏன், எதனால் வந்து எல்லோவை வந்து அவங்க யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கலர் ஸ்பெக்ட்ரம் விப்கியார் இருக்குது இல்லைங்களா, நம்மளுடைய விசிபிள் ரீஜனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா கலராக வந்து விப்கியார் வானவிலுடைய கலராக பிரியும். அதில் அந்த கலர் ஸ்பெக்ட்ரத்தை பார்த்திங்கன்னா எல்லோ மட்டும் இருக்கிறதுலே நேரோ பேண்டாக இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20-25 நானோமீட்டர் டிஸ்டன்ஸில் மட்டும்தான் இது இருக்கும். மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 75-80 நானோமீட்டர் ஸ்பெக்ட்ரம் வந்து ரீஜன் அந்த ரேஞ்ச் இருக்கும். எல்லோ மட்டும் வந்து ரொம்ப ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் இருக்கிறதுனால அதில் சென்ஸ் பண்ணுறது ப்ளஸ் கால்குலேஷன் பண்ணுறது, கலரை வந்து எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுறதுல சிரமம் இருக்குது. அப்படிங்கிறனால நம்ம ஐயில் ஆண்டவர் படைக்கும்போது நம்மளுடைய ஐலையும் சரி, நாம் அதை பார்த்து உருவாக்கின நம்மளுடைய ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர் கம்ப்யூட்டர் கலர் மேட்சிங்லேயும் எல்லோவுக்கு பதிலாக க்ரீன், ரெட் அண்ட் ப்ளூ தான் வந்து நம்ம அப்சர்வராக யூஸ் பண்ணுறோம்.